அதுக்கப்புறம் அமிதாப் பச்சன் என்ற பிறகு நான் ஜஞ்சீர் படம் பார்த்துட்டு அவர் ஃபேன் ஆகிட்டேன். அங்கே ஒரு பொட்டி கடை இருக்கும், அங்கே வந்து அப்படி பீடி குடிச்சிட்டு நின்றுட்டு இருந்தா அப்படி பார்த்தேன். அவர் ஜஞ்சீர் பார்த்து ஷாக் ஆகிட்டேன். வைஜெயந்தி ஐபிஎஸ் தமிழில் ரிலீஸ் ஆகும்போது டிபார்ட்மெண்ட்டில், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஜாஸ்தி லேடிஸ் இல்லை. அந்த படம் வந்த பிறகு 300 லேடி கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்கு 5000 கேர்ள்ஸ் கேம் ஃபார் த இன்டர்வியூ, இன்ஸ்பிரேஷன் பை திஸ் ஃபிலிம். நான் வந்து தியேட்டரில் 25 டைம்ஸ் பார்த்தேன் சார் இந்தியன். என்னோடய லைஃப் வந்து நான் 1500 சேலரியோட ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ மந்த்லி 5 lakhs earn பண்ணுறேன். அந்த படத்தை பார்த்து நான் ஒரு நிமிஷம் இது வரைக்கும் நான் கரப்ஷன் பண்ணல. ஆந்திராவில் ராஜ்மஹலில் ஷூட்டிங், அந்த லொக்கேஷன் பார்க்க போனார். அப்போ ஜென்டில்மேன் தியேட்டரில் ஓடிட்டு இருந்தது. அவர் போய் பார்த்து ஷாக் ஆகிட்டார், இது எப்போ ஷூட் பண்ணாங்கன்ட்டு. சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும், இல்லை சினிமா பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுடைய ஜேர்னி வந்து பெரிய இன்ஸ்பிரேஷன் பல பேருக்கு சினிமாவுக்கு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு. ஏன்னா வந்து கதை எழுத வரலாம், டைரக்ஷன் பண்ணலாம், எல்லாம் ஒரு பக்கம் ஒரு டெக்னீஷியனாக வரலாம், நடிக்க வரலாம். ஒரு தயாரிப்பாளராகணும், சக்ஸஸ்ஃபுல் தயாரிப்பாளராக இருக்கணும், அண்ட் பேன் இண்டியா லெவலில் எல்லா லாங்குவேஜ்லேயுமே வந்து அந்த ஒரு லெகசி கேரி பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம உருவாக்குறதுன்னு இருக்குது இல்லையா, அது வெகு சில பேர் தான் பண்ணியிருக்காங்க. அதில் ஸ்ரீ சூர்யா மூவிஸ், ஏஎம் ரத்னம் அப்படின்றது ஒரு பிராண்ட். அது 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 எல்லாரும் மனசுலேயும் ஆழமாக பதிஞ்ச ஒன்று. என்னவாகணும்னு சினிமாக்குள்ளே வந்தீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு? தெரியல, பட் சினிமாக்குள்ளே வந்து முதல்ல ஏதோ ஒரு தொழில் பண்ணணும், என்னவா இருக்கணும் டிசைட் பண்ணால் ஃபஸ்ட்டு நான் ஷூட்டிங்கில் ரெகுலரில் இருக்கிறது எடிட்டிங்கா இல்லை மேக்கப்பா. எனக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்க, அவங்கள கேட்டால் நான் மேக்கப் பண்ணேன். ஏன்னா செட்டில் இருக்கலாம், டெய்லி ஷூட்டிங் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது வந்து என் லைஃபுக்கு மிகப்பெரிய ப்ளஸ் ஆச்சு. இந்த பேருக்கு தான் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்தேன் தவிர, செட்டில் டைரக்டர் என்ன சொல்கிறாரு, கேமராமேன் என்ன சொல்கிறாரு, ஷார்ட் எப்படி எடுக்கிறாங்க, எடுத்த பிறகு ரஷ்ஷை பார்க்கும்போது பின்னாடியே ஒளிஞ்சு போய் இப்படி வந்திருக்கு அப்படியெல்லாம். அப்போ ஷூட்டிங்ஸ் எல்லாமே ஒன்லி ஸ்டுடியோவில் தான் இருக்கும். அந்த ஷூட்டிங்கில் இனிஷியல் டேஸ்ன்னு என்னவா இல்லை, என்ன காலகட்டம் நீங்கள் அப்படி வந்தது இங்கே? சார் நான் இந்த இயர் ஆஃப் 69, 70 நான் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்து மோர் தேன் 54 years ஆயிடுச்சு. ஸோ டெக்னீஷியனாக என் லைஃப் ஸ்டார்ட் ஆகி அப்புறமா ப்ரொடியூசர் ஆகி அப்புறம் 2 படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன் தெலுங்கில். என் படங்களில் நிறையா சாங்ஸ் எழுதியிருக்கேன் தெலுங்கில், நார்த் தமிழ். அப்புறம் தெலுங்கு, தமிழ், ஹிந்தி எல்லா மொழியிலும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். டிஸ்ட்ரிபியூட்டராகவும் பல படங்களை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் சினிமாக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு வந்தீங்களே இனிஷியலாக டெக்னீஷியனாக வந்து, யார் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தா அந்த டைமில்? உங்களுக்கு யாரை பார்த்து சினிமாவில் ஆசை வந்தது உங்களுக்கு? அப்படி இல்லை, ஆக்சுவலாக வந்து எங்கள் ஊரில் ஒரு படம் ஷூட்டிங் நடந்தது. ஓகே. எங்கள் வீட்டு பக்கத்துலேயே. ஓகே. அப்போது நான் ரொம்ப அப்போ சில பேர் எனக்கு அறிமுகம் ஆனாங்க. அதுக்கப்புறம் போன பிறகும் கரஸ்பாண்டிங் லெட்டர்ஸ் எழுதணும் அந்த மாதிரி இருந்தது. அப்போது எங்கள் அங்குள் அவங்க திருமலையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த ஏஜில் ஒன்றும் தெரியாது, போனால் இன்னும் திருமலை போவேன், இல்லை நான் சென்னை போவேன் அப்படின்னு டிசைட் பண்ணது. சென்னைக்கு வந்த பிறகு என்னவா செய்யணும், என்ன டிபார்ட்மெண்ட்டில் போகணும் அப்படின்னு ஐடியா இல்லை ஃபஸ்ட்டில். அதுக்கப்புறம் அவங்க கேட்டாங்க, நீங்கள் எடிட்டிங்கில் சேர்றியா இல்லைன்னா மேக்கப்பில் சேர்றியான்னு. நான் செட்டில் டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி மேக்கப் டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணால் கூட அந்த டைரக்டர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிஸியாக இருக்கணும். ஒரு 10 வருஷம் ஆனால் கூட 2-3 படம் தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நான் சென்னைக்கு வந்ததுலேருந்து எப்பவும் பிஸியாக இருந்தேன், படங்களில் தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நம்ம கான்சன்ட்ரேஷன், அப்சர்வேஷன் இருந்தால் எந்த இதில் இருந்தாலும் நம்ம கற்றுக்கலாம். ஸோ ஒரு ஸ்டேஜில் வந்து நான் டைரக்ட் பண்ணோன்னு அதுக்கப்புறம் தோணுச்சு, பட் நம்மளாக ப்ரொடியூஸ் பண்ணால் நம்மளே டைரக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஓ, அப்பயே நீங்கள் தீர்மானமாக இருந்தீங்க, வெளியே ட்ரை பண்ணக்கூடாது யாருக்கிட்டையும், நம்ம ப்ரொடியூஸ் பண்ணும்போது நம்ம டைரக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நான் ப்ரொடியூஸ் பண்ணி நானே டைரக்ட் பண்ணேன். அதுதான் கேட்குறது. அது ஒரு காலம் எடுத்துச்சு, ஒரு 15 years ஆச்சு நீங்கள் பண்ணுறதுக்கு. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இப்படி இருக்கும்போது டேரக்டர்ஸ் நிறைய பேர் விஷயங்கள்லாம் பார்த்தேன்னு. இப்போ அந்த காலகட்டம் 70s போது 4 லாங்குவேஜ்லேயுமே, இன்ஃபேக்ட் ஹிந்தி கூட நிறைய இங்கே ஷூட் நடந்தது. சென்னை தான் ஹப்பா இருந்தது. இட்டாலியன் ஃபிலிம்ஸ் கூட நடந்தது இங்கே. சென்னை வந்து ஏஷியாவில் பிக்கெஸ்ட் ஸ்டுடியோஸ் எல்லாம் இருந்தது, வாகினி ஸ்டுடியோ இது எல்லாமே. கிட்டத்தட்ட 12, 13, 15 ஸ்டுடியோஸ் இருந்தது. ஸோ எல்லாமே ஷூட்டிங் எல்லாம் ஓன்லி ஸ்டுடியோ, அவுட்டோர் இருக்காது. மிச்சல் கேமரா, லைவ் ரெக்கார்டிங் அப்போ எல்லாம். ஸோ வாய்ஸ்னால கூட ஆர்டிஸ்ட் செலக்ட் பண்ண மாட்டாங்க.
ஸோ அந்த அவ்வளோ பர்ஃபெக்ஷன் இருந்தது. அதனால் வந்து இந்த சப்ஜெக்டே வந்து விஷுவல் இல்லை, பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட். அந்த கதையை பர்ஃபார்மன்ஸில் தான் கதை. அப்படி தான் இருந்தது அப்போது. ஸோ அதனால் இன்றைக்கும் அந்த அந்த படங்கள் பார்க்கும்போது நம்ம அந்த அவ்வளோ அந்த குரலும் நடிக்கணும் இல்லையா? நீங்கள் அப்படி பார்த்து வியந்த நடிகர்கள் எல்லா லாங்குவேஜ்லையுமே, இப்போ தமிழ், தெலுங்கு ஆகட்டும், கன்னடா, மலையாளம் சொல்லிட்டு, நீங்கள் அந்த டைமில் நீங்கள் ரொம்ப உங்களை எக்ஸைட் பண்ண ஷூட்டிங்ஸ்னால் எதை சொல்லுவீங்க நீங்கள் அப்படி பார்த்து? எனக்கு நான் யாருக்கு ஃபேனுன்னா எஸ்வி ரங்காராவ் ஃபேன். ஆப்பா சூப்பர். ரொம்ப நேச்சுரலாக ஒரு நடிப்பு மாதிரியே இருக்குது அவரோட பெர்ஃபார்மன்ஸ். எந்த கேரக்டர் பண்ணாலும் மைத்தாலஜி சரி, சோஷியலும் சரி, அவ்வளோ ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். அதுக்கப்புறம் சூரியகாந்த் அம்மான்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. அவங்க எல்லாம் மதர் ஓல்டு, அதாவது காந்திமதி, அதாவது கயாலி, அந்த மாதிரி கத்துறது அந்த மாதிரி கேட்டேன். ஆனால் ஒரே ஷாட்டில் டிஃப்ரெண்ட் பர்ஃபார்மன்ஸு, அழுவாங்க, திட்டுவாங்க, சிரிப்பாங்க, அந்த மாதிரி மல்டிபிள் டேலண்டட் லேடி. எனக்கு ஃபேன் எஸ்வி ரங்காராவ், அப்புறம் சூரியகாந்தம், அப்புறம் 50% சாவித்ரி. சில படத்தில் நேச்சுரலாக இருக்கும், சில படத்தில் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். இவங்க தான் என் ஃபேன்ஸ். இவங்க தான் இவங்களுக்கு தான் நீங்கள் ஃபேன். ஒரு லேட்ரான் அதுக்கப்புறம் அமிதாப் பச்சன் என்ற பிறகு நான் ஜஞ்சீர் படம் பார்த்துட்டு அவர் ஃபேன் ஆகிட்டேன். அந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் அவர் மீட் பண்ணியிருக்கேன், பார்த்துருக்கேன். அது ஒரு வாகினி ஸ்டுடியோக்கு ரவிகாந்த் நாகாச்சா ஷூட்டிங்க்கு வந்தார். அப்போ ரொம்ப அங்கே ஒரு பொட்டி கடை இருக்கும், அங்கே வந்து அப்படி பீடி குடிச்சிட்டு நின்றுட்டு இருந்தால் அப்படி பார்த்தேன். அவர் ஜஞ்சீர் பார்த்து ஷாக் ஆகிட்டேன் நான். அதுக்கப்புறம் அவர் என்னுடைய லைஃப்பில் பாருங்கள் எப்படி இருக்கும். அவர் 2 ஃபங்க்ஷன் வந்தார். இந்தியன் 100 days ஃபங்க்ஷனுக்கு அமிதாப் பச்சன் தான் எல்லாருக்கும் ஷீல்டு கொடுத்தாரு. அப்புறம் வைஜெயந்தி ஐபிஎஸ் ஹிந்தியில் படம் எடுத்தேன் நான். அதில் அவர் ஃபர்ஸ்ட் ஷாட் டைரக்ஷன், கிரண் பெடி கிளாப். அதெல்லாம் நினச்சி கூட பார்க்க மாட்டோம்ல நம்ம. நீங்கள் அந்த மாதிரி அதை பெட்டிக்கடியில் பார்த்தோம் நினச்சிருக்க மாட்டேங்க இப்படி நடக்கும்னு சொல்லிட்டு. ஒரு 15 years ஜேர்னின்றது ஒரு பெரிய ஒரு ட்ராவல் தான். அந்த 70s ஆல்மோஸ்ட் நீங்கள் ஒரு தயாரிப்பாளர் ஆகிற வரைக்குமே அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு ப்ரொடியூசராக மாறுறோம் அப்படின்னு நினைக்கும்போது? ஆக்சுவலி நான் வந்து எப்போவுமே ஒரு மாற்றேன்னா, நான் வந்து கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் விஜயசாந்தி அவங்களுக்கு பர்சனலாக ஒர்க் பண்ணேன். அவங்களுக்கு ஒர்க் பண்ணும்போது இப்போ நம்ம ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கிட்ட ஒர்க் பண்ணுறோம், அவங்க நல்லா இருந்தால் நம்ம நல்லா இருப்போம் அப்படின்ட்டு கரெக்ட் சின்சியராக நான் அவங்களுக்கு டேட்ஸு பார்த்தேன், சப்ஜெக்ட்ஸ் கேட்டேன், மேனேஜராக இருந்தேன், பர்சனல் மேக்கப் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த மூலிமா எனக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸு, நிறைய பேர் சந்திக்கிற சந்தர்ப்பம் இதெல்லாம் வந்தது. ஆனால் நான் ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ண படத்துக்கு அவங்க ஹீரோயின் இல்லை. ராஜசேகரோட ஃபஸ்ட்டு தர்மயுத்தம் தமிழில் ஒரு படம் பண்ணேன். நான் ஃபஸ்ட்டு டைரக்ட் பண்ண படம் அவங்க ஹீரோயின் இல்லை. ஜெகபதி பாபு சார், ஜெகத் பாபு ஹீரோ, சுகன்யா ஹீரோயின். அப்புறம் நான் ப்ரொடியூஸ் பண்ண வைஜெயந்தி ஐபிஎஸ் படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணதில்லை, அவங்களே ஹெல்ப் ஆச்சு. அவங்களுக்கே பயங்கர பிரேக் ஆச்சு, பெரிய ஒரு ஆக்ஷன் ஓரியன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் சங்கர் சாரோட ஃபஸ்ட்டு ஜென்டில்மேன், காதலன், இந்தியன், முதல்வன், ஜீன்ஸு, பாய்ஸ் வரைக்கும் ஆல் 6 films தெலுங்கில் நான் தான் பண்ணேன். என் படங்கள், வெளி படங்கள் எல்லாமே தெலுங்கு நான் தான் பண்ணேன். ஸோ இப்போ சொன்னீங்க நீங்கள் ஆரம்பிக்கும் தர்மயுத்தம் ஆரம்பித்து நீங்கள் படங்கள் நீங்கள் டைரக்ட் பண்ண படம், ஜெகவதி பாபு வச்சு பண்ண படம், சங்கல்பமும் திருப்பி அவரை வச்சு தான் நீங்கள் பண்ணியிருந்தீங்க. நீங்கள் அது வைஜெயந்தி ஐபிஎஸ் பல பேருக்கு இனிமேல் கூட வந்து அது தமிழ் படம் நினச்சது. ஏன்னா இங்கே பெரிய ஃபேன் பேஸே உருவாச்சு அவங்களுக்கு. ஏன்னா அவங்க தெலுங்குல போனதுக்கப்புறம் தமிழில் நிறைய படங்கள் நடிக்கல. விஜயசாந்தி மேம் இங்கே அந்த படம் நிறைய பேருக்கு ஒரு பெரிய ஒரு தமிழ் படம்னு சொல்லிட்டு பெரிய ஒரு ஓப்பனிங் இருந்துச்சு. இங்கே பெரிய அளவில் ஹிட் அது. அதனால தான் நீங்கள் ஹிந்திலையுமே பெரிய ஒரு கலக்கிச்சு போயிட்டு. அடிப்படையிலேயே சினிமா கற்றுக்கிட்டதுனால உங்களுக்கு ஒரு அந்த சென்ஸ் உங்களுக்கு நிறைய உண்டு. அந்த கதையை இது ஓகே இது கிளிக் ஆகும். பேசிக்லி சினிமாவில் நான் ஒர்க் பண்ணுறதுனால நான் என்னுடைய ஐடியா என்னென்னா, த்ரூ சினிமா மக்களுக்கு ஏதோ மெசேஜ் சொல்லணுங்கிற என்னுடைய இன்டென்ஷன். பேசிக்லி மேபி எங்கள் ஃபாதர் வந்து செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ ஆர்மியில் இருந்தார். அந்த ஜீனோன்னு தெரியாது. செகண்ட் வாரில் இருந்தார், 44 அந்த செகண்ட் வேர்ல்டு வாரில் இருந்தார் அவர். ஸோ மீடியம் மோர் பவர்ஃபுல். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வைஜெயந்தி ஐபிஎஸ் தமிழில் ரிலீஸ் ஆகும்போது டிபார்ட்மெண்ட்டில், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஜாஸ்தி லேடிஸ் இல்லை. அந்த படம் வந்த பிறகு 300 லேடி கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்கு 5000 கேர்ள்ஸ் கேம் ஃபார் த இன்டர்வியூ, இன்ஸ்பிரேஷன் பை திஸ் ஃபிலிம்.
அது பெரிய அச்சீவ்மெண்ட்டாக ஃபீல் பண்ணேன் நான். நிச்சயமா. இந்த ஒரு படம் பார்த்துட்டு எல்லாருமே விஜயசாந்தி மாதிரி நானும் போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு சொல்லி எத்தனை பேர் இன்டர்வியூக்கு வந்தாங்கன்னு சொல்லி நியூஸில் வரும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஒரு படத்தில். அதே மாதிரி நான் சமீபத்தில் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன் பாம்பே டு சென்னை. ஒருத்தர் என் பக்கத்தில் உட்காந்து இருந்தார். அவர் ஃபோனில் பேசிட்டு இருந்தார். ஏதோ சிங்கப்பூர் போகிறேன், அங்கேருந்து மலேசியா விசா கிடைக்குமான்னு பேசிட்டு இருந்தேன். நான் வந்து அங்கே போனால் 2 டேஸில் கிடைக்குன்னு பேசிட்டு என்னை பார்த்தாரு. சார் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு கேட்டார். சிரித்தேன் நான். என்ன பண்ணுறீங்கன்னா ப்ரொடியூசர், ஃபிலிம் ப்ரொடியூசர். என்ன படம் பண்ணீங்கன்னு சார்? இந்தியன். சார் நான் வந்து தியேட்டரில் 25 டைம்ஸ் பார்த்தேன் சார் இந்தியன். என்னோடய லைஃப் வந்து நான் 1500 சேலரியோட ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ மந்த்லி 5 lakhs earn பண்ணுறேன். அந்த படத்தை பார்த்து நான் ஒரு நிமிஷம் இது வரைக்கும் நான் கரப்ஷன் பண்ணல, லஞ்சம் வாங்கலை அப்படின்னு எனக்கு அது ரொம்ப பெருமையாக இருந்தது. சில படங்கள் சில பேர் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் அந்த மாதிரி லைஃப்பில் நான் பார்த்துருக்கேன். இன்ஸ்பிரேஷன் இல்லை பப்ளிக் எந்த அளவுக்கு அது வந்து இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்காங்க இல்லையா? இப்போ நீங்கள் தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய அது ஒரு மிக பிரம்மாண்ட பொருட்செலவு. ஏன்னா அது அந்த காலகட்டத்தில் அதுதான் சார் ஹையஸ்ட் பட்ஜெட் ஃபிலிம் அந்த டைமில் பண்ணது. அதுக்கு முன்னாடி நீங்கள் சங்கர் சாரோட அசோசியேட் ஆயிருந்தீங்க. அதாவது வந்து ஒரு படத்தை நீங்கள் தெலுங்குல டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்க. இப்போ காதலனும் சரி, ஜென்டில்மேனும் சரி, அதாவது தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை நீங்கள் மாற்றி டப் பண்ணி ஒன்று பண்ணுறீங்க இல்லையா? ஸோ அதுதான் நான் முதல்ல கேட்டேன். அந்த கேள்வி தான் உங்களுக்கு. சும்மா அந்த படத்தை வாங்கி டப் பண்ணி பண்ணுறோம் இல்லாமல் அவங்களுக்கு ஒர்க் ஆக விஷயங்கள். நான் ஃபஸ்ட்டு ஜென்டில்மேன் படம் பார்த்தேன். படம் பார்த்தா ஃபஸ்ட்டு ரிலீஸ்க்கு அப்புறம் தான் நான் வாங்கினேன். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ரிலீஸ் அப்போ நான் இல்லை, சிங்கப்பூர் போயிருந்தேன். வந்து அந்த படத்தை பற்றி பயங்கரமாக பேசுகிறாங்க. தியேட்டரில் போய் பார்த்தேன். ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ரைட்ஸு ஆக்சுவலி அப்போதைக்கு ஹையஸ்ட் காஸ்ட் கொடுத்து தான் வாங்கினேன் நான். எனக்கு என்னன்னா அவ்வளோ பெரிய படம் வந்து ஒரு லாங்குவேஜ் டயலாக்னால இன்னொரு மொழியாக மாறப்பட்டது. ஸோ அது வந்து ஸ்ட்ரைட் தெலுங்கு ஃபிலிம் மாதிரி இருக்கணும்னு சொல்லி 35 ஷார்ட்ஸ் அந்த தமிழ் போர்ட்ஸ் எங்கெங்கே இருக்குது அதெல்லாம் ஷூட் பண்ணேன். படம் பார்த்தா தெரியாது, ஒரிஜினல் எடுக்கும்போது எடுத்த மாதிரி இருக்கும். எஸ்பெஷலி கிளைமேக்ஸில் வந்து அந்த பையன் சைக்கிளில் போகும்போது எல்லாமே ஃப்ளக்கார்ட்ஸ் பிடிச்சி அந்த அந்த சிஎம் டவுன் அந்த போர்ட்ஸ் எல்லாம் அதெல்லாமே அந்த எடுக்கிறது கஷ்டம், மேட்ச் பண்ணுறது கஷ்டம். ரீஷூட் பண்ணி நீங்கள் அதெல்லாம் அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்தோம். அந்த ஷார்ட்ஸு ஃபஸ்ட்டு அந்த அப்பளம் அந்த கிச்சாப்பளம் அதெல்லாமே தெலுங்கு போர்ட்ஸு. மரங்கள் வெட்டாதேன்னு ஒரு போர்டு எல்லாம் எங்கெங்கே தமிழ் போர்டு இருக்கோ எல்லாத்தையும் ரீஷூட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் மீட்டிங் ஒன்று இருக்கும். அதில் வந்து போடியம் கிழிச்சிட்டு அர்ஜுன் வெளியில் வராரு. ஸோ அது வந்து கஷ்டம், ஒரு போர்டு எடுக்க முடியாது, சீனாக இருக்குது. அதனால் என்ன பண்ணிட்டேன், அந்த ராஜன்பி தேவ் அவர் எனக்கு தெரியாது. அவர் குஞ்சுமோன் ப்ரொடக்ஷனில் கேட்டேன். அவருக்கு சம்பளம் கொடுத்தா பேசி ரீஷூட் பண்ணலாம் சீனான்ட்டு அந்த போர்ட்ஸ் எல்லாம் வச்சு. இல்லை சார் எதுக்கு தேவையில்லாத, அவர் ரொம்ப கஷ்டம் அவர் வந்து அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் ஆப்டிக்கலில் போய் அந்த ஃப்ரேமை டைட் பண்ணி அந்த பெரிய அந்த எழுத்தெல்லாம் அவாய்ட் பண்ணி அர்ஜுனுக்கு போடியம் கிழிச்சு அப்படி வர ஒரே டைட் பண்ணி ஃபைனலில் வந்து ஒரு ஹேண்டு அந்த மாதிரி டைட் பண்ணி பண்ணோம். அது இம்பேக்டும் நல்லா இருந்த படத்தில் நல்லா இருந்தது. அந்த மாதிரி எவ்வளோ யோசிச்சிருக்கீங்க ஒரு படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி இல்லையா? அதில் இவ்வளோ வேலை பார்த்துருக்கீங்களே நீங்கள்? ஆமாம், பண்ண வேலை தான் அந்த ஸ்டேட். அது அப்போ சங்கர் சாருக்கே தெரியாது. காதலன் ஆந்திராவில் ராஜமஹலில் ஷூட்டிங், அந்த லொக்கேஷன் பார்க்க போனார். அப்போ ஜென்டில்மேன் தியேட்டரில் ஓடிட்டு இருந்தது. அவர் போய் பார்த்து ஷாக் ஆகிட்டார், இது எப்போ ஷூட் பண்ணாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் தான் அவருக்கே இன்ட்ரெஸ்ட் வந்து காதலன் ஷூட்டிங் போது எங்கே தமிழ் போர்டு வந்தாலும் எனக்கு எழுதி அனுப்பிச்சு தெலுங்கு சார் எழுதி கொடுக்க சொல்லுன்னு சொல்லி அப்போ ஷார்ட் எல்லாம் தெலுங்கில் எடுக்க ஆரம்பித்தார். பிரேமி கூட வரும்போது அப்போ வந்து இது நடந்தது. ஓ பாருங்க, அவருக்கு இருந்திருக்கு. பிகாஸ் நீங்கள் ஒரு டேரக்டராக யோசிச்சிருக்கீங்க நீங்கள் இல்லையா? அந்த விஷயத்தையே நீங்கள் காதலன் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் அங்கே தெலுங்குலையுமே இல்லையா? அது பெரிய ஹிட். இங்கே விட ஓப்பனிங்லாம் அங்கே பெரிய ஹிட். அப்பா இப்போ அதனால தான் நீங்கள் கொலாபரேட் ஆகுறீங்க சங்கர் சாரோட டேரக்டர். அது தமிழ் படம், அது ஒரு பேன் இண்டியன் ஃபிலிம். அது இந்தியன் பொறுத்த வரைக்கும் அது இங்கே எப்படியோ தெலுங்குல அப்படி தான், ஆல் ஓவர் இந்தியா அப்படி தான் போச்சு. சார் அவ்வளோ பெரிய ஒரு படத்தை தயாரிக்கிறோம் அப்படின்னும் போது அதுக்கு மிகப்பெரிய ஒரு கட்ஸ் வேணும் நமக்கு. அஃப்கோர்ஸ் கதை ஒரு சூப்பரான கதை. சங்கர் சார் 2 மிகப்பெரிய ஹிட்டை கொடுத்துட்டு வராங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான தைரியம் இருந்துச்சு அந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு? ஸ்டில் அன்னைக்கு இல்லை இன்னைக்கு
கதைக்கு என்ன தேவைப்படுதோ அது எனக்கு உள்ளே வந்து டெக்னீஷியனாக இல்லை ப்ரொடியூசர் ஆகும்போது ஒரு பட்ஜெட் போட்டு இவ்வளோ வியாபாரம் எவ்வளோ பெரிய ஹீரோ இருந்தாலும் அது எவ்வளோ செலவு பண்ணணும் இப்போ எவ்வளோ பண்ணான்னு இருக்கும். பட்டு நான் அப்படி இல்லை. அது நல்லா வர வரைக்கும் பண்ணணும், ஸ்கிரிப்ட் டிமாண்ட் பண்ணுற வரைக்கும் பண்ணுறோம். அப்போ என்னென்னா அந்த ரேஞ்சுக்கு விற்கிறது கஷ்டம். அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் ரிட்டர்ன்ஸ் வரணும். ஆக்சுவலாக சவுத் இந்தியாவில் எம்ஜி தெலுங்குலேயும் தமிழ்லையும் எம்ஜி கொண்டு வந்தது நான் தான் ஃபஸ்ட். அதுக்கு முன்னாடி டிஸ்ட்ரிபியூஷன் ஆர் அவுட்ரேட், ஒன்று அவுட்ரேட் இல்லைன்னு டிஸ்ட்ரிபியூஷன். அவுட்ரேட்டுன்னா ஹிட்டானால் நமக்கு ஒன்றும் வராது, டிஸ்ட்ரிபியூஷன்னா ஓடலைன்னா திருப்பி காட்டணும். எம்ஜின்னா திருப்பி காட்ட தேவையில்லை, மினிமம் கேரண்டி. பட் 50-50 அவங்க ரிகவர் ஆகி அவங்க கமிஷன் போக வருது 50-50. ஏன்னா நம்ம பட்ஜெட் மீறி அதிகமாக செலவு பண்ணுறோம், நல்லா வந்தால் கொடுக்கட்டோம். எம்ஜி கொண்டு வந்தது தமிழ்லையும் தெலுங்குலையும் நான் தான் ஃபஸ்ட்டு. 30 இயர்ஸ் மேலே ஆயிடுச்சு இல்லையா? 30 இயர்ஸ் ஆகுது. 30th இயர் கரெக்டாக இந்தியன் வந்து இப்போ. ஆமாம் சார், ஏன்னா ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான படம் அது விஷுவலாகவே எடுக்கிறதுக்கு. ஏன்னா மேக்கிங்காகவே ரொம்ப கஷ்டமான ஒரு படம். ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் தாண்டி இந்தியன்னு சொல்லப்போனால் அந்த கிளைமேக்ஸ் எங்கே ஷூட் பண்ணோம்? ஏர்போர்ட், இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். இந்தியாவில் அந்த டைமில் சென்னை, டெல்லி, பாம்பே, கல்கட்டா 4 தான் இன்டர்நேஷ்னல். இப்போது நிறைய இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், ஹைதராபாடு, பெங்களூர் எல்லாமே ஆச்சு. அதுக்கு வரைக்கும் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் வந்து ஃப்ளைட்டு இறங்கி வரும்போது தூரமாக கேமரா வச்சு வர்றது, இல்லைன்னா டாட்டா சொல்கிறது இவ்வளோ தான் எடுத்திருக்காங்க. இல்லைன்னா பெல்ட்டு கன்வேல் உள்ளே எடுப்பாங்க, அலோவ் பண்ண மாட்டாங்க. ரன்வேலெலாம் யாரும் பார்த்ததே கிடையாது. ஆமாம், பார்த்ததே கிடையாது. ஆனால் அவர் எனக்கு கிளைமேக்ஸ் ஏர்போர்ட் வேணும், ஏர்போர்ட்டாக காசு செலவு பண்ண பர்மிஷன் யாரும் கொடுப்பாங்க? கரெக்ட். பட் ஒரு படத்துக்கு பண்ணுற அவ்வளோ கஷ்டம் நான் யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அங்கே சுற்றி இங்கே சுற்றி 1 மாதம் பண்ணி பர்மிஷன் ஏர்போர்ட் மேனேஜரோட உட்காந்து அவர் கத்துறாரு. ஐ சப்போஸ் டு சே நோ, என்ன எஸ்ன்னு சொல்ல வைக்கிறேன். எஸ் ஐ வாண்ட் பர்மிஷன் அப்படின்னா மார்னிங். இப்போ இம்பாசிபிள். அப்போ வந்து இந்தியன் ஏர்லைன்ஸு, ஈஸ்ட் வெஸ்ட் ஏர்லைன்ஸு 2-3 தான் இருந்தது. அப்போது மார்னிங் அப் டு 10 o'clock பீக் ஹவர்ஸ் விட்டுட்டு 10 ஈவினிங் ஆஃப்டர் 4 இல்லை 10 to 4 5 days ஷூட் பண்ணோம். அதுதான் சார் வந்து அது மிட் சன்ல ஷூட் பண்ணியிருப்பீங்க. நல்ல வெயில் தெரியும் அந்த ஷாட் எடுக்கும்போது பார்த்தா. 10 to 4 5 days ஷூட் பண்ணோம். அதில் ஏர் இண்டியா ஃப்ளைட்டு, ஏர்பஸ் பெரிய ஃப்ளைட் ஹையர் பண்ணோம். அவர் கமல் சார் வந்து ஃப்ளைட் கீழே ரோல் ஆகிறது, ஏர்போர்ட்டில் சேஸ் பண்ணுறது, ஷூட் பண்ணுறது எல்லாமே மேக்ஸிமம் பீப்புளுக்கு கொண்டு வந்து ஷூட் பண்ணுவார். பிளாஸ்ட்லாம் இருக்குங்க சார், கடைசியில் வெடிக்கிற மாதிரி ஷாட்லாம் வச்சு அதெல்லாம் அது அந்த பிளாஸ்ட் ஆகிறது சோழவன் ரேஸ் கோர்ஸில் ரியல் ஃப்ளைட் சைஸில் ஃப்ளைட் பண்ணி 3 tank பெட்ரோல் பண்ணி 3 cameras வச்சு ஷூட் பண்ணோம். அதில் எல்லாமே ஒரு மாதிரி பிரம்மாண்டமாக தான். நீங்கள் சொல்ல மாயா மச்சிந்திரா சாங்கில் ஒரு சிஜியில் ஒரு புதுமை இருக்குது. ஃபஸ்ட் டைம் அந்த படத்தில் நிறைய விஷயங்கள் ஃபஸ்ட் டைம் இந்தியன் ஸ்க்ரீனில் பண்ணது என்னென்னா, ஃபஸ்ட் டைம் ஆஸ்திரேலியா கண்ட்ரியில் என்ட்ராய் ஷூட் பண்ண முதல் படம். அது வரைக்கும் யாரும் அலோவ் பண்ணல, ஃபஸ்ட் படம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஃபாரின் டான்ஸஸ் இந்தியன் ஸ்க்ரீனில் யூஸ் பண்ணது ஃபஸ்ட் படம். அது வரைக்கும் யூஸ் பண்ணல, அது இப்போ பழகம் ஆகிடுச்சு. அப்புறம் கிராஃபிக்ஸ் தட் டைம் வி டிட் இன் ஹாங்காங். இவ்வளோ மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த படத்தில் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கோம். கிளைமேக்ஸில் கமல் சார் எந்த கண்ட்ரியில் ஷூட் பண்ணீங்க நீங்கள்? அது லாஸ்ட் ஹாங்காங் தானே? ஹாங்காங்கில் வர்றது தான். சாங்ஸுக்கு ஒரு பிரம்மாண்டமாக ஒரு முன்னாடி படங்களே பார்த்துருப்போம். இதில் சீன்ஸாகவே இப்போ அகைன் கப்பலேறி போயாச்சுல. நான் சமீபத்தில் ஒரு ஆக்டர் இன்டர்வியூ பண்ணேன், பவன் சொல்லிட்டு ஒரு ஆக்டர். நிறைய நீங்கள் படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, வடச்சென்னை நிறைய படங்களில். அவர் என்கிட்ட சொன்னார், நான் சாங்கில் ஆடிருக்கேன் பண்ணார். என்னென்ன சொல்கிறீங்கன்னா, கிட்டத்தட்ட 1000-2000 மெம்பர்ஸ் இருந்தோம், டான்சர்ஸ் மட்டும் அவ்வளோ பேர் இருந்தோம் கப்பலேறி போயிடுச்சு. 1500 people crowd. ஆக்சுவலாக என்னன்னா, அந்த சாங் எனக்கு படம் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சேன். அவ்வளோ பெரிய மேசிவ் சாங் இருக்குது எனக்கு தெரியாது, ஐடியா இல்லை. ஸோ ஒரு சாங் இருக்குது அப்படின்னு நினச்சா லிஸ்ட்டு கொடுத்தாங்க. 1500 பேர் க்ரௌடு, 400 டான்சர்ஸ், 8 ஜென்ரேட்டர், 10 days செஞ்சிக்கோட்டையில் நைட் எஃபெக்ட், அப்புறம் இவ்வளோ ஸ்பாட் பாய்ஸ், இவ்வளோ காஸ்டியூம்ஸு, இவ்வளோ மொத்தம் 95ல். அப்போ பார்த்தா அந்த சாங் மட்டும் 1 crore ஆகுது. அப்போது 30 வருஷத்துக்கு முன்னாடி. நான் 3 நாள் தூங்கலை, எனக்கு ஐடியா இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவ்வளோ படமெல்லாம் மேசிவ் ஆல்ரெடி எடுத்துட்டோம். சரி, அப்புறம் நான் வந்து அசோசியேட் கூப்பிட்டு, நீங்கள் கேட்டது எல்லாமே தரேன், ஒன்று கூட நோன்னு சொல்ல, ஆனால் பிளான் பண்ணுங்கள். பிளான் பண்ணி முதல்ல சாங் ஃபுல்லாக ஒயிட் ஷாட் இருக்காதுல்ல, இப்போது முதல்ல கம்மியாக ஸ்டார்ட் பண்ணி அப்படியே யூஸ் பண்ணே போங்க. இல்லை முதல்ல ஒயிட் ஷார்ட்டெல்லாம் எடுத்துருங்க, அப்புறம் குறைச்சிட்டோம். அப்போ 50% குறையும்.
அப்போ ஆனால் லாஸ்ட் வரைக்கும் 8 ஜென்ரேட்டர் இருந்தது, நைட் எஃபெக்ட் இல்லை. கரெக்ட். அப்புறம் அந்த ஊரில் போய் அவ்வளோ க்ரௌடு எங்கே போய் தங்குவாங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் இல்லை, ஹோட்டலு, வசதி, ஃபுட்டு, 10 நாள் எடுத்தோம் சாங்கு. ஆனால் அப்படி பண்ணியும் 40% குறைஞ்சது. பட் அந்த வெற்றி உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்துச்சு? ஏன்னா நீங்கள் ஒரு துணிஞ்சு இறங்கின ஒரு படம் அது. டெஃபினட்டாக இப்போது அந்த படம் ரிலீஸ் பண்ணதே பெரிய, ஃபினிஷ் பண்ணி ரிலீஸ் பண்ணதே பெரிய விஷயம். தட் டூ எல்லா லாங்குவேஜ்லேயும். நான் தெலுங்கு தமிழ் சைமல்டேனியஸ் பண்ணோம், ஹிந்திலையும் ஹிட் ஆச்சு, இந்துஸ்தானின்ட்டு பெரிய ஹிட் ஆச்சு. ஸோ கான்ஃபிடென்ஸ் எப்போவுமே சக்ஸஸ் எப்படின்னா நமக்கு நம்ம நினச்சது சக்ஸஸ் ஆகாமல் கான்ஃபிடென்ஸ் மோர் பண்ணுறதுக்கு. ஸ்டில் இன்றைக்கும் நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்றைக்கி தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கேன். 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.